வணக்கம். ஸோ இப்போ எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான அந்த ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான ஒரு சில ஐடியாஸ் இன்றைக்கி கொடுக்கறதுக்காக தான் ஸோ எனக்கு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு May 21 எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 18 நாள் இருக்கணும் கையில். எத்தனை நாள் இருக்குது? 18 நாள் இருக்குது. ஸோ அதில் நம்ம கையில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 270 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ என்ன சார் 270 ஹவர்ஸ் தான் வருதுன்னு சொல்கிறீங்க? அப்போது நான் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணல. ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ். ஸோ அதாவது ஒரு நாளைக்கு நம்ம கையில் 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம் போட்டு விட்டுருங்க. ஸோ நம்ம கையில் சாலிடாக படிக்கிறதுக்காக 15 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 15 ஹவர்ஸை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே கட்டாயம் என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். சரி, இந்த 15 ஹவர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஏன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ஃபைனல் டைமில் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இது மாதிரி நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் படித்ததை அந்த எக்ஸாம் அன்னைக்கு எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, ஸோ எப்படி அந்த எக்ஸாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த 18 நாளை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அந்த May 21 எக்ஸாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் சொல்கிறது தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா படிக்கிறத விட ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு எக்ஸாமுக்கு ரிவிஷன் எப்படி பண்ணணும், ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறத ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது ஒரு எக்ஸாமுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து வந்திருப்பீங்க. அதாவது 6th to 9th இல்லை 6th to 10th ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க, ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க, திரும்ப முதல்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பேஜ் பை பேஜ் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை இன்னொன்று என்ன பண்ணுவீங்க, புக்ஸு, அதாவது நீங்கள் கிளாஸ் நோட்ஸ், இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க, இந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க, அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக ரிவிஷன் அப்படி பண்ணக்கூடாது. ரிவிஷன் அப்படிங்கிறதே எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை வச்சு தான் ரிவிஷனே பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி பார்த்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை வச்சு தான் நீங்கள் ரிவிஷனே பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி பார்த்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் 200 கேள்விகள் இருக்கும். அந்த 200 கேள்விகள், அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, மேபி 100 இருக்கலாம், இல்லை 200 இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் 200 வச்சு சொல்கிறேன். அதாவது அந்த 200 கேள்விகளில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, 200 கேள்விகளில் நீங்கள் ஒரு 150 கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, 150 கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க. அப்போது நம்ம கரெக்டாக போட்ட கொஸ்டினை பற்றி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட டார்கெட். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த 150 கொஸ்டினில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்தந்த ஏரியாவில் நம்ம என்ன இருக்கும், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டாக பிரிக்கலாம். அது 50 கொஸ்டின் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சதுலேருந்து, அதாவது ரைட்டாக போட்டீங்க, அதை விட்டுருங்க. அதாவது எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்த கொஸ்டினை போதுமான அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம்லேருந்து வெளியே வந்தீங்கனாலே மேக்ஸிமம் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. அப்போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்கோம், எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம படித்த ஏரியாவிலேருந்து மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியாவே அதுதான். நல்லா பாருங்கள். ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் 25 தான். அப்போது படித்த கொஸ்டின் 25 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 25 கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் படிக்கவே இல்லை, கேள்விப்படவே இல்லை அப்படின்ற கொஸ்டின் வந்து கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்மளோட டார்கெட் கிடையாது. அப்போ நம்மளோட டார்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 25 கேள்வி எந்தெந்த ஏரியாவை நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியா நம்மளோட டார்கெட். இப்போ நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் படிக்கவே இல்லை, கேள்விப்படவே இல்லைன்ற கேள்வி நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அப்போ நம்மளோட டார்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 25 கேள்வி தான். அப்போ இது பாசிட்டிவாக இருக்குது, அதாவது இது பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து நம்ம நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நெகட்டிவாக இருக்கிற இந்த ஏரியா தான். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 25 கேள்விகள் அந்த கொஸ்டின் பேப்பரில் நல்லா புரியுங்க,
எல்லாருமே படிச்சிருக்கீங்க. எந்தெந்த கேள்வி எந்தெந்த பாடத்துலேருந்து எந்தெந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் நேராக அதை மட்டும் போய் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, எது தெரிஞ்ச ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்க, அதை போய் என்ன பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம். சரி, அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, செகண்ட் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, அதே மாதிரி பார்க்குறோம், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதில் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு எதை நம்ம படித்த ஏரியாவிலேருந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இது 2 விஷயம் முடிஞ்சிருது. ஃபைனலாக ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ரிவிஷனும் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆகிடும், ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆகிடும். அவள் சூப்பராக என்ன பண்ணலாம், எக்ஸாமை சூப்பராக டேக்கிள் பண்ணி கொண்டு போய் சூப்பராக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த 2 விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 2 விஷயத்தை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது நம்ம கையில் இருக்கிறது இன்னும் 18 நாள் தான் இருக்குது. இப்படி என்ன படிச்சிருக்கீங்க, படிக்கல, எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்றது விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இப்போ படிச்சிருக்கிற ஏரியாவை ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். கான்ஃபிடென்ட்டாக நல்லா புரிஞ்சிங்க சார். எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிருக்கிற எல்லாருமே இதோட எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நான் ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சிட்டேன், நான் தரவாக இருக்கேன், நான் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கேன்னு கண்டிப்பாக கிடையாது. இது எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் படித்த ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போது அந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதாவது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் தான். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த வே சூப்பராக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தெரியாத ஒரு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம், யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுற அந்த விதத்தை நீங்கள் பிடிக்கலன்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கே என்ன பண்ணுவீங்க, மிஸ்டேக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போது இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடுது, இன்னொன்று ரிவிஷனும் பண்ண மாதிரி ஆயிடுது. அப்போ 3 விஷயமும் கவர் ஆகிடுது. நமக்கு தேவையான விஷயம் சூப்பராக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் கொடுக்குறேன். அதில் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அதாவது எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க, தெரியாமல் கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்போது எக்ஸாமில் ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக்கே, அதாவது தெரியாமல் கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில ஏரியா இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மேனேஜபிள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி 1 வீக்கில் ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.